வணக்கம். இன்றைக்கி டெட்டு தேர்வுனா என்ன, அந்த டெட்டு தேர்வில் எப்படி நிறைய மார்க் எடுத்து ஜெயிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா கடந்த ஆண்டு நடைபெற்ற டெட்டு தேர்வில் நானே 93 மார்க்கு வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த 93 மார்க் வாங்கி டெட்டில் நான் பாஸ் ஆகியிருக்கேன். உங்களுக்கும் இந்த டெக்னிக்கு அந்த ஐடியாஸை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன். டெட்டு தேர்வுன்னா என்ன, அது டெட்டு தேர்வு எழுதுறதால என்ன நன்மை, அது யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். டெட்டு தேர்வுன்னா பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுகிறது ஆசிரியர் தகுதி தேர்வு, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அரசு பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை கற்பிக்க விரும்புமா அனைத்து ஆசிரியர்களும் இந்த தேர்வில் அதாவது பாஸ் ஆகிருக்கணும். அதுக்காக தான் இந்த டெட்டு தேர்வு வைக்கிறாங்க. ஆர்டிஇ சட்டம் 2009 படி இந்த டெட்டு தேர்வானது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த டெட்டு தேர்வுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள், அதாவது டிடிஎட் படித்த ஆசிரியர்கள் பேப்பர் 1 எழுதணும். அப்புறம் 6 to 8 வகுப்பு கற்பிக்கும் ஆசிரியர்கள் பேப்பர் 2 எழுதணும். இந்த பேப்பர் 1 எழுதுகிற ஆசிரியர்கள் பேப்பர் 2வையும் எழுதலாம். ஏன்னா அவங்க பிஎட் படிச்சிருந்தாங்கன்னா இந்த பேப்பர் 2வையும் எழுதலாம். இந்த பேப்பர் 1ஆக இருந்தாலும் 150 கேள்வி தான், 2.5 மணி நேரம். அதே போல் பேப்பர் 2வும் 2.5 மணி நேரம், 150 வினாக்கள், 150 மதிப்பெண். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி. இப்போ இங்கே பாருங்கள், 2.5 மணி நேரம் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வின்னு 150 வினாக்கள் அளிக்கப்படும். பேப்பர் 1ல் பார்த்திங்கன்னாக்கா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எழுதணும். அதில் என்னென்ன சப்ஜெக்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சி, அதாவது சைக்காலஜி வரும், தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு அண்டு இவிஎஸ். அதே போல் பேப்பர் 2க்கு என்னென்ன கண்டென்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கும் சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு. இதில் செக்ஷன் ஏவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு, அதாவது டிகிரியில் மேக்ஸோ சயின்ஸோ எடுத்த ஆசிரியர்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸை ஒரு பேப்பராக எழுதணும். அல்லது ஆர்ட்ஸு, தமிழ் இவங்க எடுத்தவங்க சோஷியல் எழுதணும். இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா 60 மார்க்கு இந்த சோஷியலுக்கு வரும். இவங்களுக்கு மேக்ஸு 30 மார்க்கு, சயின்ஸு 30 மார்க்குன்னு மொத்தம் 60. இதில் 30, இதில் 30, இதில் 30, இதில் 30, அந்த மாதிரி 150 மதிப்பெண்களுக்கு வரும். அடுத்தது பாடத்திட்டம் பார்த்திங்கனாக்கா என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு சைக்காலஜி மஸ்ட்டு. பேப்பர் 1ஆக இருந்தாலும் சரி, பேப்பர் 2ஆக இருந்தாலும் சரி, சைக்காலஜி மஸ்ட்டு. தமிழுக்கு 30, இங்கிலீஷுக்கு 30, மேக்ஸுக்கு 30, சயின்ஸ் எடுத்திங்கன்னாக்கா 30, இல்லை சோஷியல் எடுத்திங்கன்னா அதுக்கு 60 மதிப்பெண். இதில் பேப்பர் 1ல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு 30 தான் வரும். அப்போ 150. எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் உள்ள எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். அதாவது அரசு புத்தகத்தை தான் நீங்கள் படித்து அதுதான் உங்களுக்கு பேசிக் சிலபஸ், அதுதான் பேசிக் கண்டென்ட். அதனால் அரசாங்க புத்தகத்தை 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கு பார்த்திங்கனாக்கா 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும். நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிங்கன்னா கூட ஓரளவு நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த குழந்தை வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா பியாஜேவுடைய தியரி, அப்புறம் வியாட்சி, கோல்பர்க்கு போன்ற கோட்பாட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய அதாவது 500 பேர்கிட்ட வருவாங்க இந்த சைக்காலஜிஸ்ட்டு. அவங்கள பற்றி கொள்கைகள்லாம் நம்ம படிக்கணும். அதுக்கடுத்தது நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின்ஸை ஒரு 10 இயர்ஸ் கொஷின் பேப்பரை நீங்கள் வச்சுக்கணும் கையில். ஒரு 10 டைப்பான கொஷினை நீங்கள் வச்சுக்கணும். மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பரை வச்சுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மார்க் டெஸ்ட் ஆன்லைனில் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து அடிக்கடி என்ன செய்யணும், ரிவிஷன், அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோஸு, நோட்ஸு தயாரித்து திரும்ப படிக்கணும். இதை தான் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெயிச்சிடலாம். அப்புறம் என்ன தகுதி, அதுக்கு என்ன தேர்ச்சி மதிப்பெண் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, +2 வரைக்கும் படித்தவங்க இந்த தாள் 1 எழுதலாம். டிடிஎடுக்கு சமமான மற்ற கல்விகள்னாக்கா பேப்பர் 1 எழுதலாம். தாள் 2 எழுதுகிறவங்களுக்கு
தாள் 1 பார்த்திங்கனாக்கா 1 to 5th எடுக்கிற டீச்சர்ஸ் தான் எழுதணும். தாள் 2 வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது 8th வரைக்கும் 10th வரைக்கும் உள்ள எடுக்கிற பிஎட் படித்த டீச்சர்ஸ் எழுதலாம். இந்த தாள் 1 எழுதுகிறவங்க தாள் 2ஐயும் எழுதலாம். ஏன்னா பிஎட் முடிச்சிருக்கிறவங்க டீச்சர்ஸாக இருந்தாங்கனாக்கா பட்டதாரி ஆசிரியராக ப்ரமோஷன் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த தாள் 2ஐயும் சேர்த்து எழுதலாம். ஒரே டைம்லேயே 2 தாளையும் எழுதலாம். இதை பார்த்திங்கனாக்கா கேஸ்ட் வைஸ் எவ்வளோ நம்ம மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் வந்து 150க்கு 90 எடுக்கணும். 60% ஆஃப் மார்க்கு எடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 150க்கு 82 எடுத்தாலே போதுமானது. இந்த மார்க் எடுத்துட்டாக்கா நீங்கள் பாஸ் ஆகிடலாம். இந்த டெட்டு தேர்வு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அரசு வேலைவாய்ப்பு உங்களுக்கு வேணும்னா அரை காசாக இருந்தாலும் அரசாங்க காசு தான். நம்ம வந்து அரசு வேலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு தெரிஞ்சினாலே நம்ம வந்து இந்த டெட்டு தேர்வு எழுதி சான்று சரிபார்ப்பு பண்ணால் தான் அரசாங்க வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்க தங்களுடைய வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கும் ப்ரமோஷன் ஆகிறதுக்கும் இந்த டெட்டு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சிடெட் அதாவது மத்திய அரசு பள்ளிகளாக இருந்தாலும் இந்த சிடெட்டு விண்ணப்பிக்கிறதுக்கும் இந்த டெட்டு பயன்படுகிறது. நிரந்தர வருமானம், நல்ல சம்பளம், ஒரு சமுதாயத்தில் கௌரவமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன்னா இந்த டெட்டு எழுதணும். அப்புறம் தனியார் பள்ளிகள்லேயும் இந்த முதல்ல பிஎட் படித்தவங்களுக்கு தான் சம்பளம் கூட கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த பிஎட் கூட டெட்டும் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளம் கொடுத்து மதிப்பாக வச்சுருப்பாங்க. அதனால் டெட்டு படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால் நீங்களும் வந்து டெட்டு எழுதி விரைவில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டெட்டு எப்படி படிக்கிறது, அதில் எப்படி சக்ஸஸ் ஆகிறது, எப்படி நோட்ஸை தயாரிக்கிறது அப்படின்னு போடுறேன். மேக்ஸ் வீடியோவுடைய கண்டென்ட்டுக்கும் என்கிட்ட இருக்குது. அதையும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.